லக்னம் அப்படிங்கிறது ஆத்மாவையும் நம் உடல் அமைப்பையும் குறிக்கிறது. 2 தனஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வருமானத்தை குறிக்கின்றது. 3 சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தை குறிக்கிறது 3ஆம் இடம். 4ஆம் இடம் கேந்திரம், அது நம் சுகவாழ்வை குறிக்கிறது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் திரிகோணஸ்தானம், அது நம் குழந்தைகளை பற்றி குறிக்கிறது. 6ஆம் இடம் எதிரி ஸ்தானம், எதிரி, நோய், கடன், வியாதி பற்றி குறிக்கிறது. 7ஆம் இடம் திருமணஸ்தானம், அது வாழ்க்கை துணை பற்றி குறிக்கிறது, கூட்டாளிகள் பற்றியும் குறிக்கிறது. 8 மாங்கல்ய ஸ்தானம் அல்லது அழிவு ஸ்தானம் என்பார்கள், இது நமக்கு நேரிடும் அழிவை பற்றி குறிக்கிறது. 9 பூர்வ புண்ணிய ஸ்தானம், இது நம் தகப்பனாரை பற்றி குறிக்கிறது, தகப்பனார் தந்தை வழி சொத்துக்கள் பற்றி குறிக்கிறது. 10 தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்பது 10ஆம் இடத்தை குறிக்கிறது, நாம் என்ன விதமான தொழில் செய்கிறோம் என்பதை பற்றி அறிய உதவுகிறது. 11ஆம் இடம் லாபஸ்தானம், நமக்கு வரக்கூடிய லாபங்கள் எல்லாற்றையும் அது குறிக்கிறது. 12 விரயஸ்தானம், சுகபோக அயன சயன வாழ்வை குறிக்கிறது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதும் இன்னைக்கு.